மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் காவேரி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ தாத்தா வந்து சொல்கிறாங்க, பாட்டிக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுப்பா, அந்த சிந்து பொண்ணு தான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுகர் வந்து லோவாயிட்டு அந்த பொண்ணு நர்சிங் படிச்சிருக்காமே, அதனால் அந்த பொண்ணு வந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் காவேரி 2 பேருமே சிந்துவோட அம்மா வீட்டுக்கு போய் சிந்துக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பாட்டியை வந்து சரியான டைமில் நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு வந்து நான் நர்சிங் படிச்சிருக்கேன், 2 வருஷம் வேலை கூட பார்த்துருக்கேன், சர்டிஃபிகேட் கூட என்கிட்ட இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் நான் என்னால் முடிஞ்சதை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில் பணமும் கொடுத்துட்டு வராங்க, அதை வாங்கிக்கிறாங்க சிந்து. அதுக்கப்புறம் என் பையன் வந்து அப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி வந்து நம்ம நர்மதா கிட்ட கேட்குறாங்க, அன்னைக்கு கிருஷ்ணா வந்து உன்னை பேட் டச் பண்ணானா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எதுவுமே இல்லைக்கா, நான் தான் அந்த அண்ணா கூட போய் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த அண்ணாக்கு அது சுத்தமாக பிடிக்கல தான், எனக்காக அது அண்ணன் மாதிரி தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம இப்படி ஒரு முடிவெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஆப்போசிட்டில் வரான் கிருஷ்ணா. அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க 2 பேருமே, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க வந்து நான் வந்து ரொம்ப கோவக்காரன் தான், எவ்வளோ கோவப்பட்டு பேசுவேன், ஆனால் நீங்கள் என் மேலே அப்படி அநியாயமாக பழி போட்டதுலேருந்து எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிட்டு, அந்த பொண்ணு தான் என் கூட நல்லா பேசிச்சு, நான் அவளை என் தங்கச்சியாக தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.